அந்த அர்ப்பணிப்போடு கூட நினைக்கிற ஒவ்வொருவரோடும் நம்முடைய விசேஷத்தை கலந்துபடியாக வச்சிருக்கிறோம். பாடுகளையும் மரணங்களையும் எடுத்துரைக்கக்கூடிய நல்ல சுவிசேஷ நிகழ்வுகளை அர்ப்பணிக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தரை பார்க்கிறீராக. கர்த்தருடைய கரங்களோடு எப்பொழுதும் ஜெபத்தோடு கூட இதை கொடுப்பதற்கு ஆயத்தப்படுகிற ஒவ்வொரு நிலைகளிலும் பேசுவதற்கு அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் கூட இருந்து இதை அர்ப்பணிக்க நினைக்கிற எல்லா இன்பங்களுக்கும் கர்த்தனை நீராக நன்மையானவை என்ற அருட்சியாக வச்சிருக்கிறோம். அவருடைய கரங்களை கடற்படுத்தி கொள்கிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நடக்கிறோமே. பாஸ்கா நிகழ்விற்கு நேராக வந்திருக்கிறவர்களை நான் வாழ்த்துகிறேன். நம் மத்தியிலே வந்திருக்கிற அன்பு ரோமன் கேத்தலிக்கினுடைய ஃபாதர் அவர்களையும் அவருடைய மூப்பர்கள், முன்னோர்கள், ஊர் முக்கியஸ்தர்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நமஸ்காரம் என்கிற பாடலை நாம் யாவரும் சேர்ந்து அதனுடைய 2 கவிகளை நாம் பாடுவோம். அதன் பின்பு நம் மத்தியில் வந்திருக்கிற ஆர்சி ஃபாதர் அவர்கள் ஜெபித்து இந்த நிகழ்வை தொடங்குவார்கள். சர்வலோகாதிபா நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகன நமஸ்காரம், தரை கடல் உயிர்வாழ் சகலமும் படைத்த தயவர பிதாவே நமஸ்காரம், தரை கடல் உயிர்வாழ் சகலமும் படைத்த தயவர பிதாவே நமஸ்காரம், திரு அவதாரா நமஸ்காரம், ஜகத்தின் ரட்சகனே நமஸ்காரம், தரணியின் மனுட உயிரடைந்தோங்க தருவினில் மாண்டோ நமஸ்காரம், தரணியில் மனுட உயிரடைந்தோங்க தருவினில் மாண்டோ நமஸ்காரம், சர்வலோகாதிப நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகனை நமஸ்காரம், தரை கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயவர பிதாவே நமஸ்காரம், தரை கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயவர பிதாவே நமஸ்காரம். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான நாளிலே இரண்டலைப்பாறை சமூகம் அகமகிழ்கிறது, அக்களிக்கிறது என்று பாஸ்கா உயிர்ப்பு விழாவை இன்று நாம் நமது ஊரிலே உலகெங்கும் நாம் கொண்டாடி மகிழ இருக்கின்றோம். இந்த தருணத்திலே நமது இரண்டலைப்பாறையிலே வாழ்கின்ற ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பாக இந்த 53வது ஆண்டு இந்த பாஸ்கா விழாவை ஏற்பாடு செய்திருக்கின்ற நமது ஊர் நிர்வாகிகள் அனைவரையும் வாழ்த்துகின்றேன், அவர்களுக்காக ஜெபிக்கின்றேன்.
புதிய தீர்க்கதரிசியை காண மக்கள் கூட்டம் கூட்டமாய் போய் கொண்டிருக்கிறார்கள். ஐயா, அண்ணன் ஞானியை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அவர் முற்றம் துறந்த முனிவர். காட்டுத்தேனே அவரது உணவு, ஒட்டகத்தோலே அவரது உடை, அஞ்சா நெஞ்சர், சொல்லின் செல்வர், அனைவரையும் கவரும் ஆற்றல் உள்ளவர். அநேகர் அவரது போதனைகளை கேட்டு மனம் திரும்புகின்றனர், ஞானம் முழுக்க பெறுகின்றனர். அவர் பெயரை சொல்லவில்லையே? அவர்தான் யோவான் முனிவர். உலகம் பாவங்களால் கரைப்பட்டு விட்டது. கடவுளின் தீர்ப்பு வரப்போகிறது. ஆதலால் மனம் திரும்புங்கள். வான அரசின் காலம் நெருங்கிவிட்டது. சடங்காசாரங்களுக்கு அடிமைப்பட்டது போதும். சதுசேயரே, லேலிகப்பட்டிலே தத்தளிக்கும் பரிசேயரே, நாங்கள் ஜாதியிலே உயர்ந்தவர்கள், பதவியிலே சிறந்தவர்கள். எங்கள் முன்னோர்கள் சிறந்த நீதிமான்கள், நாங்கள் அவரது பரம்பரை. ஆதலால் மனம் திரும்ப தேவையில்லை என்று மன்மதை கொள்ளாதிருங்கள். உடனே உங்கள் பாவங்களை விட்டு ஒளியுங்கள். கடவுளின் கோபத்திற்கு தப்புவித்துக் கொள்ளுங்கள். நல்ல கனிகளை கொடுக்கும் மரம் போல பிறருக்கு உதவி புரியுங்கள். இதோ கோடாரியானது மரத்தின் வேர் அருகே வைக்கப்பட்டுள்ளது. ஆகையால் நல்ல கனிகளை கொடாத மரங்கள் அனைத்தும் வெட்டுண்டு நெருப்பிலே சுட்டரிக்கப்படும். நற்செயல்களே நல்ல கனிகளாகும். அன்பின் முனிவர் பெருமானே, அப்படியானால் பொதுமக்களாகிய நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? 2 ஆடைகள் உடையவன் இல்லாதவருக்கு ஈய கடவன். உணவு வைத்திருப்பவனும் அவ்வாறே உதவ கடவன். முனிவர் பெருமானே, ஆயக்காரரை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆயக்காரரே, ரோம அரசன் சட்டம் விதித்தபடி மட்டும் வரி வாங்குங்கள். மனம் போகுவதற்கெல்லாம் வரி வாங்குதல் கூடாது. புத்தியூட்டிய புதிய முனிவரே, போர்ச்சியவர்களாகிய நாங்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும்? நீங்கள் ஒருவருக்கும் இடுக்கண் செய்யாதிருங்கள். பொய்க்குற்றம் சாற்றாதிருங்கள். பல குற்றங்களை உரைத்த குருவே, பல தீய செயல்களை செய்து வருகிறோம். இதிலிருந்து தேவ கோபத்திற்கு ஆளாகிறோம். இதிலிருந்து தப்பி முன்னேற என்ன வழி உண்டு? நீங்கள் தப்பித்து முன்னேற வழியுண்டு. இன்று முதல் தீய வழியில் நடக்க மாட்டோம் என்று கடவுள் முன் உறுதி கூறுங்கள். அருள் நிறைந்த ஆண்டவர் உங்கள் பாவங்களை மன்னிப்பார். வேண்டுதல் செய்வோமாக. அருள் வடிவான அப்பனே, எளியோர் போல் இருக்கும் எம்மை தயவோ தண்டிக்காமல் தயவாய் காத்தருளும். அதோ அங்கு வருபவர் யார்? அவர்தான் நாசரேத் என்னும் இயேசு. ஆம், அவர்தான் இயேசு பெருமான். என்னிலும் வல்லவர், அருள் வடிவானவர். அவரது பாதரட்சத்தின் வாளை அவிர்க்க கூட தகுதியற்றவன். நுண் அவருக்கு முன் சென்று அவர் செல்லும் பாதையை செம்மை செய்பவனே நான். ஐயனே, வாருங்கள். யோவானே, எனக்கு ஞானமுழுக்க அருளுமாறு வேண்டுகிறேன். அன்பின் பெருமானே, மன்னிக்க வேண்டும். நான் அல்லவோ தங்களிடத்தில் ஞானமுழுக்கு பெற வேண்டும். அப்படி இருக்க அற்பனாகிய என்னிடத்தில் நீங்கள் ஞானமுழுக்கு பெற வருதல் எவ்வாறு தகும்? இப்போது இடங்குடி. இவ்வாறு அனைத்திலும் நம் நீதி நிறைவேற்ற வேண்டியது நமக்கு ஏற்றதாயிருக்கிறது. அப்படி என்றால் சரி, வாருங்கள் ஐயனே.
இவர் என் நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன். வனாந்தரத்திற்கு சென்று தவம் செய்யும்படி என்னில் ஒரு சத்தம் ஏவுகின்றது. நான் நேரே வனாந்தரத்துக்கு செல்ல வேண்டும். அவ்வாறெனில் சென்று வாருங்கள் ஐயனே. ஓ நசரேயனே, நீ 40 நாட்கள் உபவாசம் இருந்துள்ளாய். அதனால் உமக்கு அதிக பசி உண்டாயிருக்கும் என்பது எனக்கு தெரியும். நீ மெய்யான தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கற்களை அப்பமாக்க புசியும் பார்க்கலாம். மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையாலும் நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. நசரேயனே, இதோ என்னுடன் உப்பிரைக்கு வாரும். நீ மெய்யாகவே தேவனுடைய குமாரனே ஆனால் இதோ உயரமான உப்பிரையிலிருந்து தாழ குதியும். ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார்கள். உமது பாதம் கல்லில் இடராதபடி தங்களை கையில் ஏந்திக் கொள்வார்கள் என்றும் எழுதியிருக்கிறது. உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாய் என்று எழுதியிருக்கிறது. நசரேயனே, இதோ இந்த 4 நகரங்கள் எல்லாம் என்னுடையவைகள். இந்த செழிப்பான நிலங்கள் எல்லாம் என்னுடையவைகள். நீ சாஸ்தாங்கமாக எனது காலில் விழுந்து பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு சொந்தமாக தருவேன். அப்பாலேமா சாத்தானே, உன் தேவனாய கர்த்தரே ஒருவர், அவர் ஒருவருக்கே நீர் ஆராதனை செய் என்று எழுதியிருக்கிறது. ஐயோ, நான் நினைத்த காரியம் வெற்றி பெற முடியவில்லையே. இருந்தாலும் சும்மா விடுவதில்லை. இதோ குருக்களிடம் போகிறேன், பொறாமைத்தீயை உண்டு பண்ணுகிறேன். யூதாசிடம் போகிறேன், பணத்தாசையை உண்டு பண்ணுகிறேன். ஓ நசரேயனே, உம்மை கொல்லாமல் விடுவதில்லை. இதோ யூதாசிடம் போகிறேன் போகிறேன் போகிறேன். நம் கூடார பண்டிகை ஆரம்பமாகிறது. நம் வீட்டின் முற்றத்தில் பந்தல் போட வேண்டுமா? ஆமாக்கா, வழக்கம் போல இந்த இடம் பந்தல் போட வேண்டும். குருவே வாருங்கள். போதரே வாருங்கள். என் அன்பான வாழ்த்துக்கள். குருவே ஆசனத்தில் அமருங்கள். ஆண்டவரே, தங்களை காண ஆவலாக இருந்தேன். இதோ தங்கள் திருவடிகளை கழுவ தண்ணீர். போதரே, இந்த காலை நான் வேத புத்தகத்திலிருந்து ஒரு பகுதியை படித்தேன். அது எனக்கு விளங்கவில்லை. தயவுசெய்து அது விளக்கம் சொல்ல மாட்டீர்களா? கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து அவன் இளையுதிரா மரத்திற்கு ஒப்பாயிருக்கிறான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். குருவே, நான் தனியாகவே வேலை செய்து கொண்டு துன்புறுகிறேன். எனக்கு உதவி செய்யும்படி என் சகோதரிக்கு சொல்லுங்கள். மார்த்தாலே, மார்த்தாலே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது கொஞ்சமே. மரியாளோ தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். குருவே, என்னை மன்னிக்க வேண்டும்.
பண்டிகை சமயத்தில் பல வேலைகள் இருந்தபடியால் மரியாதை தேட வேண்டிய நிலை ஏற்பட்டது. இனிமேல் ஆத்மீக காரியங்களுக்கு முதலிடம் கொடுக்க முயல்வேன். அக்கா, நீ சற்று நேரம் உட்காந்து வேத புத்தகத்தை படிங்கள். நான் சமையல் வேலையை கவனித்துக் கொள்கிறேன். சரி, அப்படியே செய்கிறேன். அக்கா, நான் நீங்க சொன்ன ஜாமான்களை கடை வீதிக்கு சென்று வாங்கி வருகிறேன். சரி, வாங்கி வா தம்பி. அம்மா, என் அப்பா கூலி வேலைக்கு பக்கத்து கிராமத்திற்கு போனவர் இன்னும் வரவில்லை. என் அம்மா சுகமில்லாமல் படுத்திருக்கிறாள். நானும் என்னுடைய சின்ன தம்பியும் தங்கையும் பசியில் இருந்து அழுகிறோம். நாங்கள் ரொட்டி சுடுவதற்கு ஒரு படி மாவு இருந்தால் கொடுங்கள். எங்கள் அப்பா வந்தவுடன் திருப்பி கொடுத்து விடுகிறேன். எஸ்தர், வா தருகிறேன். இந்த ரொட்டியையும் பழங்களையும் பலகாரங்களையும் உன் தம்பி தங்கை அம்மாவுக்கு கொடு. நீ கேட்ட மாவு எங்கே இருக்கிறது? இன்னும் ஏதாவது தேவை என்றால் எனக்கு தெரியப்படுத்து. இந்த பழம் வைத்து சந்தோஷமாக விளையாடு. இந்த சிறியவர்களுக்கு எதை செய்தீர்களோ அது எனக்கே செய்தீர்கள். அதீத வந்தனம். அம்மா, நாங்கள் சென்று வருகிறோம். சரி, சென்று வாருங்கள். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். குருவே, வாங்க சாப்பிடலாம். குருவே, வாருங்கள், சாப்பிட போகலாம். இப்படி எந்த தொழிலையும் ஒருவன் கேவலமாக நினைப்பதால் தான் நாட்டில் பொருளாதார சீர்கேடு ஏற்படுகிறது. அப்படியா? இந்த தொழிலை எவன் கேவலமாக நினைக்கிறானோ அவனை திருத்தவும் முடியாது, அவன் வாழ்க்கையில் முன்னேறவும் மாட்டான். அண்ணா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. அடுத்த வருஷம் 2 நம்ம தம்பிகளை சேர்த்துக்கிட்டா பன்றி மேய்க்க ரொம்ப உதவியா இருக்கும். ஆம் தம்பி. அசுத்தாவியே, இந்த மனிதனை விட்டு போ. உமக்கும் எமக்கும் என்ன? தயவு செய்து வேதனைப்படுத்தாதையும். தேவன் மீது ஆணைத்து கேட்கிறேன், வேதனைப்படுத்தாதையும். பயப்படாத, நம்பிக்கையாயிரு. உன் பெயர் என்ன? என் பெயர் லேகியோன். ஏனெனில் நாங்கள் இங்கு அநேகர்களாக இருக்கின்றோம். எங்கள் மேல் தயவாயிரும், எங்களை அனுப்பிவிடாது. பரமபிதா உன்னில் வாழ்வார். நீர் அவரை நெருங்கிச் சேர். பிதாவின் சித்தம் இல்லாமல் அடைக்கலான் குறிகள் ஒன்றாயும் தரையில் விழாது. அநேக அடைக்கலான் குறிகளை பார்க்கும் சிறந்தவன்
அவை மிகவும் பயந்து கொண்டே செங்குத்தான பாறையில் இறங்குகின்றன. அந்த கூட்டத்திற்குள் போக எங்களுக்கு உத்தரவு கொடுங்கள். பயம் என்னும் பிசாசு சில வேளைகளில் பன்றிகளை பிடிக்கும். உன் விருப்பப்படி அப்படியே போ. அதற்கு நான் நல்ல யோசனையை வைத்திருக்கிறேன். என்ன யோசனைனா? அந்த நசரேயன் வந்தான் அல்லவா? ஆமா. அவர் வந்து நமது அவனிடம் இருந்த பேயை நமது பன்றியிடம் இறக்கிவிட்டோம் என்று சொல்லிவிடுவோம். அப்படியே சென்று விடலாம். வாருங்கள், போகலாம். ஒரு மனிதன் 100 ஆடுகள் வைத்திருந்தான். அவையில் ஒன்று காணாமல் போய்விட்டது. 99 ஆடுகளை வனாந்தரத்தில் விட்டுவிட்டு காணாமல் போன ஆட்டை கண்டுபிடிக்க வல்லவன் தேடி திரிவான் அல்லவா? கண்டுபிடித்த பின் தன் தோளின் மேல் போட்டிக்கொண்டு வீட்டிற்கு வந்து சிநேகிதரையும் அயலாரையும் வரவழைத்து காணாமல் போன ஆட்டை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்று சொல்வான் அல்லவா? அந்த 99 ஆதிகளை பார்க்கிலும் சிறந்தவன் நீ அல்லவா? ஆமாண்டவரே, நான் தான் அந்த காணாமல் போன ஆடு. நீதான் என்னை தான் தேடி வந்து கண்டுபிடித்த நல்ல மேய்ப்பன். என்னை பிதாவின் சமூகத்தில் சேர்த்ததால் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். எனது தலைவன் ஏசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவன் ஏசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். இதய தீபம் எனது
கணக்கமில்ல இங்கதான் போன தெரியலையப்பா. கணக்கு வழக்கு பார்க்கலான்னா கூட பார்த்துருவேன், ஆனால் அந்த கணக்கு பிள்ளைய பார்க்க முடியல. கணக்கு பிள்ளை கணக்கப்பிள்ளை உங்களை வச்சுக்கிட்டு மேய்க்கிறதுக்குள்ள ஒரு பன்னிக்குட்டியை நானே மேய்ச்சிடலாம். கணக்கப்பிள்ளை முதலாளி வணக்கம் முதலாளி. ஐயாப்பா அண்டே முதலாளி. உனி எங்கெல்லாம் நான் தேடிட்டுறேன். எங்கெல்லாம் தேடினீங்களா? ஆமா சொல்லுங்க முதலாளி. போன வருஷம் பார்த்த கணக்கு. ஆமா. இந்த வருஷம் அதை பார்க்க வேணாமாப்பா? அதை எதுக்கு முதலாளி பார்த்துக்கிட்டு? ஆமா முதலாளி, ஏகப்பட்ட திருடு முடுக்காரங்க. ஐயோ அதில் ஒருத்தர் இருக்கானே, காது கண்ணு எல்லாத்துலேயும் மாட்டிக்கிட்டு என் பன்னிக்குட்டிக்காக பூரா அவன் தான் ஓட்டிட்டு போயிட்டான். ஏற்கனவே கொரோனா வந்து பாதி பண்ணி காலி, மீதி அந்த 2 பேரும் விற்று அது வேணுங்கிறத வாங்கி மாட்டிருப்பாங்க போல் இருக்குது. அவங்கள கொஞ்சம் நல்லா கவனித்து பார்க்கணும்ப்பா. நான் என்ன முதலாளி செய்யறது? கோமணம் கட்டிக்கிட்டு மேய்ச்சோம்னா இப்போ என்னென்னதோ போடுறேன், கேட்டால் முதலாளி தான் வாங்கி சொன்னாருங்கிறாங்க. உனக்கு எதுக்கு சம்பளம் கொடுக்குறேன்? முதலாளி நான் கேட்டால் முதலாளி தான் வாங்கி சொல்கிறாரு, இவன் என்ன கணக்கு பிள்ளை அப்படிங்கிற மாதிரி அங்கிட்டு போய் காதோட பேசிக்கிறாங்க. நான் உனக்கு கணக்கு பார்க்கறதுக்கு மட்டும் சம்பளம் கொடுக்கல. சரிங்க முதலாளி. அவங்களையும் பார்க்கணும்ப்பா. அவங்கள பார்க்குறேன். என்னத்தை பார்த்த முதலாளி? அவங்க போகிற போது சரியில்லை. என்ன கூலிங் கிளாஸ் கண்ணாடி போட்டிருக்கேன் கொடுத்து நல்லா வயிற்ற இப்படி வச்சுக்கிட்டு, அப்புறம் என்னடா இருக்கணும் என்னமோ உன்னை கட்டி தொங்க விட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் நீங்கள் கண்டுக்காதீங்க. அந்த கொரோனா கணக்கில் எழுதிக்கிங்க. 2 பண்ணியை மாற்றிட்டாங்க போல் இருக்கு. ஐயோ நான் ரொம்ப கண்டித்து வச்சுருக்கேன். இருந்தாலும் நீங்கள் தான் அதை மிரட்டி வைக்கணும், இல்லைன்னா சரி பண்ணிடுவாங்க. ஒரு ரெட்டு அவங்கள போய் பார்த்துட்டு வாப்பா. ஏற்கனவே போன வருஷம் இருந்த தொப்பையே காணாம், எவ்வளோச்சி எலும்பாக போயிட்டீங்க. உங்களுக்கு கொரோனாவே தான் வந்துச்சா முதலாளி? எனக்கு கொரோனா இல்லை முதலாளி, ஒன்றையும் காணமே. ரொம்ப இங்கே கண்ணு கட்டினது ஒருத்த வரலும் காணாமே. அதுதான் சொல்கிறேன், அவங்கள கொஞ்சம் கவனித்து பார்த்துக்கப்பான்னு சொல்கிறேன். அதுதான் முதலாளி. இப்போ சொல்கிறாரு, முதலாளி தான் சொல்கிறாருங்கிறான். மொத்தத்தில் அவங்க 2 பேரும் காலி பண்ணிட்டு வேற எவனாவது சேர்க்கலாம்னா தான் செய்யணும். அதை எங்கிட்டு போய் செய்யறது? நான் அப்பயும் விசாரிச்சு பார்த்தேன். அங்கே இருக்கவன் பூரா இவனுக்கு கட்டுப்பட்டவனாக தான் இருக்கான். மிரட்டி வச்சிருக்காங்க. மிரட்டி வச்சிருக்கான். ஒரு பய கூட வர மாட்டேங்கிறான். இவங்கள அல்லாமல் நம்ம ஒரு பயலை கூட அங்கே வேலைக்கு சேர்க்க முடியாது. இவங்கள தான் ஏதோ மிரட்டி கிரட்டி தனியாக ரூமுக்குள்ளே கூட்டி போய் கவனித்து நம்ம சொல்கிற மாதிரி கேட்க வச்சுக்கணும். பாருப்பா வர்றாங்களான்னு பாருப்பா. ஏறம் ஆகி போச்சு. என் பன்னிக்குட்டியும் காணா, அவங்களையும் காணா. முதலாளி வர்றாங்க. முதலாளி என்னமா பண்ணிய கிணியை தின்னுட்டு வயிற்று வலிக்கிட்டு வர்றாங்களா? ஏண்டா அழுகிறீங்க? பன்னிக்குட்டிங்களா எதுவானாலும் உங்களுக்கு தான் நட்டான். எனக்கு 2 மாதம் சம்பளத்தையும் பிடிச்சிக்குவீங்க. இவன் சும்மா இருக்காது. இவன் எதுக்கு அழுகுறியா? முதலாளி கணக்கு பிள்ளை கணக்கு பிள்ளை கணக்கு பிள்ளை முதலாளி மனசை தைரியப்படுத்து. முதலாளி மனசை தைரியப்படுத்து. அழுகான்னு சொல்றான். எங்கடா என் பண்ணிலாம் எங்கடா? முதலாளி சொல்லுங்கடா. சொல்லுங்கடா முதலாளி. முதலாளி முதலாளி அந்த நசிரேன் இயேசு, அந்த நசிரேன் இயேசு இந்த பக்கம் ஒரு கிறுக்கன் சுத்திக்கிட்டு தெரிஞ்சான்ல? ஆமா சுத்திக்கிட்டு இருந்தேன். நேத்து கூட பார்த்தேன்டா அவனை. அந்த கிறுக்கு இருந்த பேயை விரட்டி நமது பண்ணி மேல விழுந்து
நமது பண்ணி அனைத்து செத்து போச்சு பாலிருந்து செத்து போச்சு முதலாளி. என்னங்கடா சொல்ற? ஆமா முதலாளி, ஆமா முதலாளி. 2000 பண்ணியும் போச்சாடா. போயிடுச்சு முதலாளி. தண்ணி எடுத்து போடா. ஏண்டா கொஞ்சம் கூட தேங்கலையா? 2000 போச்சா? எங்கடா அந்த கலில குரு இருக்காரு? எங்கடா குரு கிட்ட கூட்டு போனா முதலாளி. நீ அந்த மனிதனை குணப்படுத்தியது ஒன்றும் பெரிய காரியம் அல்ல. ஆனால் எனக்குத்தான் பெரிய நஷ்டத்தை உண்டு பண்ணி விட்டாய். எனவே உமது புதுமைகளை எல்லாம் வேறு எங்காவது போய் செய்து கொள்ளும் ஐயா. பூமியிலே உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். அங்கே பூச்சியாவது துருவாது அழுத்திவிடும். திருடர்கள் கண்ணை விட்டு திருடுவார்கள். பரலோகத்திலே உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். அங்கே பூச்சியாவது துருவாது அழிப்பதும் இல்லை, திருடர்கள் கண்ணம் விட்டு திருடுவதும் இல்லை. எங்கே உங்கள் பொக்கிஷம் இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கு. ஏனெனில் நான் இங்கு தங்கினால் இந்த ஜனங்கள் எல்லோரும் என் மீது கல்லெறிந்து என்னை மீண்டும் கல்லறைக்கு துரத்து விடுவார்கள் சுவாமி. கிருபை கூர்ந்து என்னை உம்மோடு வரவிடும் சுவாமி. நீ என்னில் தரித்திருந்தால் என் வார்த்தைகள் உன்னில் நிலைத்திருக்கும். தேவனின் துணை நாடி தங்களின் இஷ்டப்படி நான் அபிதமே செய்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, நான் மறுபடியும் பிறந்தேன். இதைத்தான் நான் ஒவ்வொருவருக்கும் சாட்சியாக சொல்லுவேன். இதுவே எனது வேலை. நீ சென்று கடவுள் உனக்கு செய்த நன்மைகளை உலகமெங்கும் சான்று பகிர்வாயாக. தேவனின் துணை நாடி தங்களின் இஷ்டப்படி நான் அபிதமே செய்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, நான் மறுபடியும் பிறந்தேன். நான் இதைத்தான் ஒவ்வொருவருக்கும் சாட்சியாக சொல்லுவேன். இதுவே எனது வேலை. நீங்கள் நம்மை அழைக்காவிட்டாலும் இந்த கற்பாறைகளை நம்ம அழைக்கப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். கற்கள் கூப்பிடும் என்று பிதற்றுகிறார். இவனை எப்படியேனும் அடக்க வேண்டும்.
ஒசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே உன்னதத்திலே மைந்தனுக்கு ஓசனா ஒசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே பொன்னும் பெண்ணும் சாலே நல சின்ன பாடினார் ஒன்னும் பெண்ணும் சாலே நல சின்ன பாடினார் அன்று போல நாமும் அன்பாய் பாடுவோம் ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே உன்னதத்திலே தாவீது மைந்தனே ஓசனா இயேசு ராஜா இயேசு ராஜா எனக்கு ஐயா நான் நீண்ட காலமாக குஷ்டரோகத்தால் வேதனைப்படுகிறேன் சுவாமி. என்னுடைய குஷ்டத்தை சுத்தம் சித்தமாயிருக்கிறேன் சுஸ்தமடைவாய். என்ன ஆச்சரியம்! ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்ன மாத்திரத்தில் என்னுடைய குஷ்டம் என்னை விட்டு நீங்கி விட்டது. தாய் இயேசு உனக்கு என்ற துதியும் போட்டு ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசனா ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே பாவமாதை போக்கவும் எப்பாவியை கை தூக்கவும் பாவமாதை போக்கவும் எப்பாவி வாசமுள்ள இயேசையாவா பணியாக போகிறா ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசனா தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா ஓசன்னா தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா ஓசன்னா இயேசு ராஜா வாசலுக்கு இருவருஷத்து வெளியில் விழாய் வருவோம். சரி வா போகலாம். உனக்கே பெரிய நீ என்ன பெரிய பணக்காரன், வரி வசூலிக்கும் ஆயக்காரனும் தலைவனும் கூட. எனக்கொன்றும் குறையில்லைதான். உலகம் போற்றும் உத்தமமான இயேசு கிறிஸ்துவின் தீர்க்கதரிசியை காண பல நாட்களை காத்திருக்கிறேன், காண முடியவில்லையே. சபையோஸ் அதோ பார், எருசலேமிலிருந்து மாபெரும் கூட்டம் வருகிறது. அதுல கட்டாயம் இயேசுநாதர் வருவார். அப்படியா? அக்கூட்டத்தோடு இயேசு கட்டாயம் வருவார். ஆனால் நான் அவரை காண முடியவில்லையே. நானும் மிக குலமானவன். அப்பெரிய கூட்டத்தில் வரும் இயேசு பெருமானை நான் எவ்விதம் காண முடியும்? எனக்கு ஒரு யோசனை தோன்றுகிறது. அது என்ன யோசனை? அதோ அந்த காட்டத்தின் மரத்தில் ஏறிக்கொள், அப்பொழுது அவர் நன்றாக பார்க்கலாம். சரி, அப்படியே செய்கிறேன். ரீனா ஒரு பாதம் பாணிவோ கூடியாருள் பெற்ற நாமத்தை போற்றுவோம் ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசனா 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 இயேசு ராஜா வாழ்க இயேசு ராஜா வாழ்க. இதோ இந்த காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள். இவை உழைப்பதும் இல்லை, நுற்பதும் இல்லை. கடவுள் இதற்கு எவ்வளவு அழகையும் மனதையும் கொடுத்திருக்கின்றார் பாருங்கள். இதோ போல் சர்வ மகிமை பொருந்திய சாலமோன் அரசன் முதலாய் எந்த அரசனும் எவ்வளவு அழகாய் முடித்திடவில்லை. ஆயால் நண்பர்களே, எதை முடித்துவோம் எதை உண்போம் என்று கவலை கொள்ளாதிருங்கள். சக்கையோஸ், மரத்தை விட்டு கீழே இறங்கி வா. வந்துவிட்டேன் ஆண்டவரே. இன்றைய ஆசை நிறைவேற்ற ஆண்டவரே. நான் யாரிடமாவது அநியாயமாய் வட்டி வாங்கி உண்டானால் திரும்ப நாளாக்கதையாய் செலுத்துகிறேன் ஆண்டவரே. சக்கையோஸ், இன்று நான் உன் வீட்டில் தங்க மனதாயிருக்கிறேன். உனக்கும்
ஒரு தோளையை பிடிக்க பலர் கொம்பல் கொம்பலாக வைக்க ஒரு தோளைகள் பிடிக்க பலர் கொம்பல் கொம்பலாக நகைக்க பெருத்த தோணியால் பூசனாவென்று ஊற்ற மனம் தேற்ற பவனி செய்கின்ற ராஜா நாம் பாடி புகழ்வோமே. தாவீதின் குமாரனுக்கு இயேசு ராஜா, இயேசு ராஜா. ஐயா, ஏதோ சத்தம் கேட்கிறது, என்னையா? என்ன, இயேசுநாதர் பவனியாக வருகிறாரா? அப்படியானால் அவரிடத்தில் எப்படியாவது எனக்கு கண்விடை தாரும் என்று கேட்கப் போகிறேன். தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும் ஐயா, தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும் ஐயா, தாவீதின் குமாரனை எனக்கு கண்வழி தாரும் ஐயா. ஆண்டவரே, இவன் குருடனாய் பிறந்தது இவன் செய்த பாவமா அல்லது ஒரு பெற்றோர்கள் செய்த பாவமா? இவன் செய்த பாவம் அல்ல, இவனது பெற்றோர்கள் செய்த பாவம் அல்ல. சர்வேசுடைய மகிமை இவனிடத்தில் விளங்கும் பொருட்டு இவன் குருடனாய் பிறந்தான். நீ போய் சிலோவாம் குளத்தில் கழுவு, அப்போது பார்வையடைவாய். உலகத்திற்கு இருக்கும் அளவும் உலகத்திற்கு ஒளியாய் வந்தேன். இயேசுவின் நாமத்தை உன்னதத்திலே தாவீதே மைந்தனுக்கு ஓசன்னா பாடுவோம். இயேசுவின் உன்னதத்திலே தாவீதே மைந்தனுக்கு ஓசனா. ஐயா, சீலோவாம் குளம் எங்கிருக்கிறது ஐயா? சிலோவாம் குளம் எங்க இருக்கு நான் காட்டுகிறேன், வா. என்ன ஆச்சரியம்! கண்களை கழுவியுடன் பார்வையடைந்து விட்டேனே. அதோ மரம், செடி, கொடிகள், மக்கள், நான் நன்றாக பார்வையடைந்து விட்டேன். துன்பக்குழியில் வீழ்ந்து கிடந்த நான் இன்று முதல் இன்பக் கோட்டையில் அடியெடுத்து வைத்து விட்டேன். இன்னல் படர்ந்த என் வாழ்வில் மின்னல் என கண்வழி பெற்று விட்டேன். கண்ணல் என்னும் அழிவு பாதையில் தடுமாறி தடுமாறி சென்று கொண்டிருந்த நான் இன்று முதல் பொலிவு பூங்காவில் அடியெடுத்து வைத்து விட்டேன். இல்லை இல்லை, இனி பிச்சை எடுக்கப் போவதில்லை, உழைத்தே உயிர் வாழ்வேன். என் இன ஜனத்தார் யார், என்னை பெற்றவர்கள் யார் என்று இன்று என் கண்மூலம் காண்பேன். எனக்கு கண் பார்வை கொடுத்தவர் எப்படிப்பட்டவரோ என்று தெரியவில்லையே. அவரை பார்த்து எப்படியாவது நன்றி செலுத்தியே தீர வேண்டும். எனக்கு கண் பார்வை கொடுத்த உலக ரட்சகரே, நீரே தெய்வீக அன்பன், நீரே தெய்வீக அன்பன், நீரே தெய்வீக அன்பன்.
தெய்வீக அன்பன் என்று யாரை சொன்னாய்? உங்களே இல்லை ஐயா, எனக்கு கண் பார்வை கொடுத்த அந்த நசீரனாகிய இயேசுவைத்தான் அப்படி சொன்னேன். இந்த மனிதன் முன்பு குருடா இருந்தான் அல்லவா? ஆம், இந்த மனிதன் முன்பு குருடாகத்தான் இருந்தான். அடே தம்பி, நீ முன்பு குருடா இருந்தாயே, எப்படி பார்வையடைந்தாய்? இயேசுநாதர் சேர் உண்டாக்கி என் கண்களில் பூசி சீலவாம் குளத்தில் கழுவச் சொன்னதால் கழுவினேன், பார்வையடைந்தேன். இப்பொழுது நான் குருடன் இல்லை ஐயா, நன்றாக பார்க்கிறேன். இயேசுநாதர் சேற்றினை உண்டாக்கி இவன் கண்களை திறந்தார். ஓய்வு நாள் அல்லவா? ஆம், ஓய்வு நாளில் தான் அப்படி செய்துள்ளான். ஓய்வு நாளை அனுசரியாத அந்த மனிதனை கல்லால் இருந்து கொள்வதே நலம். எப்படி அவனிடத்தில் திவ்ய கடவுள் இருக்கிறார் என்று நீ நம்பலாம்? நீ அந்த நசரேயனாகிய இயேசுவை தெய்வீக அன்பன் என்று புகழ்ந்தது எங்களது மத சம்பந்தமான குற்றம். எனவே எங்களது பெரிய குரு முன்னாடி வாரும். இந்த மனிதன் அந்த நசரேயனாகிய இயேசுவை தெய்வீக அன்பன் என்று புகழ்ந்தது எங்களது காதாரம் கேட்ட குருவே. எனவே இவனை பிடித்து தாங்கள் கொண்டு வந்துள்ளோம். ஓ பிறவி குருடனே, நீ அந்த நசரேயனாகிய இயேசுவை தெய்வீக அன்பன் என்று புகழ்ந்தாயா? ஆம் குருவே, அவரே தெய்வீக அன்பன், அதில் சந்தேகமே இல்லை. போதும் நிறுத்து. என்றைக்கு அவன் உன் கண்களை திறந்தான்? ஏன் இன்றைக்குத்தான்? உங்களில் யாருக்காவது கண் தெரியவில்லையா? அல்லது நீங்களும் அவருக்கு சீசராக செல்ல விரும்புகிறீர்களா? போதும் நிறுத்த அதிக பிரசங்கி. என்னிடமே நீ அவனை பற்றி புகழ்ந்து பேசுகிறாயா? நீ ஒன்றை திட்டமாய் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்று ஓய்வு நாள். ஓய்வு நாள் பரிசுத்தமானது. இந்த நாளிலே உடலையும் உள்ளத்தையும் மிக தூய்மையாக வைத்திருக்க வேண்டும். இதுதான் நம் வழக்கம், மத சட்டமும் கூட. இந்த நாளிலே அவன் உனக்கு கண் பார்வை கொடுத்ததால் அவன் ஒரு பாவி என்பதை போதும் நிறுத்து. இன்றிலிருந்து உன்னை நம் மதத்திலிருந்தும் மத சட்டத்திலிருந்தும் தள்ளி வைக்கிறேன். நீ போலாம். அட நன்றி கெட்ட குருக்களே, குருடன் குருடனாகத்தான் இருக்க வேண்டுமா? பாவி பாவியாகத்தான் இருக்க வேண்டுமா? ஏழை ஏழையாகத்தான் இருக்க வேண்டுமா? நல்வழி காட்ட வந்த உத்தமரை பழி வாங்க வேண்டும் என்று பாதக எண்ணத்தோடு கொலை செய்ய வகை தேடுகிறீர்களே, நீங்கள் எல்லாம் நல்ல கதி அடைவீர்களா? நான் இனி என்ன செய்வேன்? எங்கு செல்வேன்? ஜெப ஆலயத்திற்கு செல்ல முடியாது, என் ஜாதியாரோட கூட சேர முடியாது, கண் பார்வை பெற்றும் கடந்துயர் நீங்கவில்லையே, நான் இனி என்ன செய்வேன்? விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். குருடர்களை
நான் இனி என்ன செய்வேன்? கண்மொழி பெற்றும் கடுந்துயர் நீங்கவில்லையே, நான் இனி என்ன செய்வது? ஆண்டவரே, அதோ அந்த பிரமிப்புடன் ஆண்டவரே, என்னை மதத்திலிருந்தும் மத சட்டங்களிலிருந்தும் நீக்கிவிட்டார்கள் ஆண்டவரே. நடந்ததை யாவும் நாம் அறிவோம். உன் உள்ளம் கலங்காதிருப்பதாக. ஓய்வு நாளுக்காக மனிதன் அல்ல, மனிதனுக்காகவே ஓய்வு நாள். உதவி உரியவே இவ்வுலகத்திற்கு வந்தேன், காணாதவர்களை காணும்படி செய்தேன். ஆனால் தாங்கின்றவர்களோ குருடராயிருக்கிறார்கள். அப்படியானால் நாங்கள் எல்லோரும் குருடரோ? நீங்கள் குருடராயிருந்தால் உங்களுக்கு பாவம் இராது. ஆனால் நாங்கள் பார்க்கின்றோம் என்று சொல்லிக் கொள்வதால் உங்கள் பாவம் மிகவும் பெரிதாயிருக்கிறது. நண்பனே, நீ ஒன்றும் வருந்த வேண்டாம். கடவுள் உனக்கு செய்த நன்மைகளை எங்கும் சொல்லாதிருப்பாயாக. நீ சென்று கடவுளின் அன்பை போற்றுவாயாக. இது வருந்தும் பொழுது இயேசுநாதர் இருந்திருந்தால் அவன் இருந்திருக்க மாட்டான் அல்லவா? ஆமாக்கா, இயேசுநாதர் இருந்தால் நம் சகோதரர் இருந்திருக்க மாட்டான். நாம் என்ன செய்வோம்? இயேசுநாதனை காணவில்லையே. அதோ இயேசுநாதர் வந்து விட்டார். குமாரனாகிய இயேசுவே, எங்களுடைய சகோதரனாகிய தாசன் இறந்து விட்டான் ஆண்டவரே. என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருக்கையில் விசுவாசிக்கிறவன் நித்தியத்திற்கும் சாக மாட்டான். அதை நீங்கள் விசுவாசிக்கின்றீர்களா? ஆண்டவரே, உலகத்தில் எழுந்துள்ள திவ்ய கடவுள் என்றும் கர்த்தர் என்றும் மெய்யாகவே விசுவாசிக்கிறோம். அப்படியானால் உங்கள் சகோதரன் உயிர் தெழுந்திருப்பான். அவனை எங்கே அடக்கம் செய்திருக்கின்றீர்கள்? இதோ அருகில் உள்ள கல்லறையில் அடக்கம் செய்துள்ளோம். வாருங்கள், போகலாம். ஆண்டவரே, அவனை இறந்து 4 நாட்கள் ஆயிடுச்சுமே. நாருமே நீர் விசுவாசித்தால் சரியா